தாய்லாந்தில் நடைபெற்ற கார் ஆடியோ டிசைன் போட்டியில் கோவையைச் சேர்ந்த குழு கோப்பையை வென்று அசத்தியுள்ளது. கௌரவ விருது வென்ற முதல் இந்திய அணி என்ற பெருமையை பெற்றவர்கள் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. விதவிதமான கார் பந்தய போட்டிகளை பார்த்திருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் காருக்குள் ஒலிக்கும் இசைக்காக ஒரு போட்டி நடத்தப்படுவது தெரியுமா? அப்படி நடந்த ஒரு போட்டியில் வெற்றி பெற்று கோப்பை மற்றும் விருதுகளை அள்ளி வந்திருக்கிறது கோவையை சேர்ந்த ஒரு குழு. கார் ஆடியோ இன்ஜினியரிங் மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்து சிறந்து விளங்கும் தொழில்நுட்ப குழுவை அங்கீகரிக்கும் விதமாக ஆண்டுதோறும் போட்டி நடத்தி கோப்பை மற்றும் விருதுகளை வழங்கி வருகிறது எம்மா என்ற அமைப்பு. இந்த அமைப்பு சார்பில் தாய்லாந்தில் நடத்தப்பட்ட போட்டியில் கோவையை சேர்ந்த RM கார் டெக்கர்ஸ் என்ற நிறுவனத்தை சேர்ந்த குழு கலந்து கொண்டது. இதில் என்ட்ரி, ஸ்கில்டு, மாஸ்டர் ஆகிய 3 பிரிவுகளில் கோவை குழு வெற்றி பெற்று கோப்பையை தட்டிச் சென்றது. அவங்க கூட காம்படிஷன் போய் அவங்க தாய்லாந்து ஆளுங்க கூட நிற்கும் போதுங்கிறது பெரிய சேலஞ்ச். அது ஸோ அந்த சேலஞ்சையும் மீறி அவங்க போய் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு 2 ட்ராஃபி ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு வந்தோம். ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இருந்தது நமக்கு. அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் 2 ட்ராஃபி வந்துருச்சு. சரி, செகண்ட் காம்படிஷன் போகலான்னு சொல்லி என்ன பண்ணோம், அங்கே அதே கார்ஸை வந்து சில சேஞ்சஸ் பண்ணி செகண்ட் காம்படிஷனில் ட்ராஃபி எடுத்து வந்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்ட் காம்படிஷன் போனோம். அதில் என்ன இன்னொரு கார் ஆட் பண்ணோம். தேர்ட் டைம் 3 ட்ராஃபி கிடைச்சது நமக்கு. இது ஸோ ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்துட்டோம் நம்ம. அதில் நியர் அபவுட் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைனல்ஸ். ஸோ அதே காரையும் ஃபைனல்ஸுக்கு போய் நிப்பாட்டி நமக்கு மொத்தம் 4 ட்ராஃபி கிடைச்சதுங்க ஃபைனல்ஸில். இந்த போட்டியில் 4 படிநிலைகளிலும் 11 விருதுகளை வென்றிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ள அந்த குழுவினர், தாய்லாந்தில் நடைபெற்ற போட்டியில் இந்தியாவிற்கு பெருமை தேடி தந்தது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறுகின்றனர். எங்களால என்ன சொல்றது, அது எங்களால கனவு கண்ட மாதிரி இருந்தது. அங்க போய் நாங்க என்னன்னே தெரியாம போய் அங்க நின்று, அவங்களோட லாங்குவேஜ் எங்களுக்கு தெரியாது. அவங்க லாங்குவேஜ்ல இருந்து அந்த லாங்குவேஜ் தெரியாம அவங்கள்ட்ட என்ன கேட்க, எங்களுக்கு அவார்டு கொடுக்குற பேரு சொல்றதும் கூட தெரியாம நாங்க போய் அவார்டு வாங்கினோம். அது எங்களால மறக்க முடியாத அவார்டா இருந்துச்சு எங்களுக்கு. அடுத்ததாக சிங்கப்பூர் மற்றும் பிலிப்பைன்ஸில் நடக்கும் போட்டிக்காக தயாராகி வரும் இந்த குழு அதற்கான தீவிர தொழில்நுட்ப பணியில் இறங்கியுள்ளது. சன் செய்திகளுக்காக கோவை செய்தியாளர் மோகன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.